யோவான் 3:14 நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஆமாங்க சகோதரர்களா, காயினன் ஆபேலை பற்றி நம்ம பார்க்க போங்க. காயின் ஆபேல் என்னதான் சகோதரர்களா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சகோதர பாசம் இல்லாத பட்சத்துலதான் காயினால ஆபேலை கொலை செய்ய முடிஞ்சதுங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சொந்த சகோதரர் மேலேயோ இல்ல உங்க சொந்த சகோதரி மேலேயோ நீங்க கோபம் கொண்டிருக்கலாம், இல்ல அவங்களோட பல வருடமா நீங்க பேசாம இருக்கலாம், இல்ல அவங்கள விட்டு நீங்க விலகி இருக்கலாம், இல்ல யாரோடையாவது நீங்க பேசாம பல வருடங்களா விரோதத்துல நீங்க இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க அவர்களோட போய் சமாதானமா இருங்க, அவர்களோட போய் ஒப்புரவாகுங்கன்னா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர்களை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களை உங்க இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா உங்களுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவன் வருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு உங்க மேல வருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்க மேல வருங்க. எப்போன்னு கேக்குறீங்களா? நீங்க சமாதானமா இருக்கும் பொழுது, நீங்க உங்களுடைய சொந்த சகோதரியோட, உங்க சொந்த சகோதரனோட, இல்ல உங்க யாரோடையாவது நீங்க விலகி இருந்தீங்கன்னா, அவர்கள் மேல கோபமா அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தீர்கள் என்றால் அவர்களோட போய் சமாதானமாகுங்க. God bless you.